புரட்சி தலைவர் இவர் எந்த பாடல் நடித்தாலும் அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி ஆயிடும். அதாவது யாரு அந்த பாட்டு பாடினாலும் எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அட நம்ம தலைவர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அன்றைய காலகட்டங்களில் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் நிறைய பாட்டு மக்களுக்கு எம்ஜிஆருக்கு பாடியிருக்காரு. அந்த பாட்டெல்லாம் ஐயோ தேனோடு கலந்து தெல்லாமது அவ்வளவு இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். அந்த வகையில் மரியாதைக்குரிய பிரபல பின்னணி பாடகர் பி சீனிவாஸ் ஐயா அவருடைய குரல் பார்த்தீங்கன்னா தனித்துவமான குரல். அவருக்கு ஒரு ஏக்கமாம். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தில் அதாவது நிறைய பாட்டு பாடிருக்க மாட்டார், சில பாட்டு தான் பாடியிருப்பார். அவர் படங்களில் பாட முடியலையேன்னு வருத்தமாம். அந்த வருத்தம் ஒரு நாள் தீர்ந்து போனதாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவருடைய பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. யார் பின்னணி குரல் கொடுத்தாலும் மக்கள் கிட்ட அட நம்ம தலைவர் பாட்டு, நம்ம வாத்தியார் பாட்டு, நம்ம எம்ஜிஆர் பாட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் அது பின்னணி குரல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர்கள் அடேங்கப்பா அவருடைய குரல் அருமையான குரல், தேனோடு கலந்து தெல்லாமது இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதே மாதிரி மரியாதைக்குரிய பி சீனிவாஸ் அவர்கள் அருமையான குரல். அவருக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏக்கமாம். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தில் சில பாட்டு தான் பாடியிருப்பார், நிறைய பாட்டு பாட முடியலையே அப்படி வருத்தமாம். அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை ரெக்கார்டு ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் பி சீனிவாஸ் ஐயா அவர்கள் தலைவரை பார்க்குறாரு, வணக்கம் சொல்கிறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வாங்க இப்படி அமருங்கள் அப்படின்றாரு. நான் தேவதாஸ் அப்படின்னு படம் எடுக்க போகிறேன், நடிக்க போகிறேன். அந்த படத்தில் எல்லா பாட்டுகளும் நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். ஆனால் சில காரணங்களால் அந்த படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்க முடியலையா. இவருக்கு மிகப்பெரிய வருத்தமாம். இருந்தாலும் தலைவருடைய படத்தில் சில பாட்டு பாடினாலும் அந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றிங்க. அது ஒரு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத இனிமையான தருணமாம். இதோடு மட்டுமல்லாமல் 1965ஆம் ஆண்டு என்ன ஆச்சு தெரியுமா, தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைன்னா அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். அதன் பிற்பாடு என்ன ஆச்சுன்னா 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம். எங்கே பாரு போராட்டம். என்ன பண்ணுறாங்க, கண்ணில் பட்டதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க, அடிக்கிறாங்க, பேனர்லாம் கிழிக்கிறாங்க, போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய ஸ்டுடியோ விஜயவாகினி ஸ்டுடியோ அவங்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸ். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் சுவரொட்டி ஒட்டப்பட்டது. ஆனால் அதில் யாருமே பார்த்தீங்கன்னா கிழிக்கவே இல்லையாம், கையை வைக்கவே இல்லையாம். இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டின் எங்கே விட்டு பிள்ளைனா அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான். இதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் கலைவாண அரங்கத்தில் ஒரு விழா. என்ன விழா தெரியுமா, கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா. அப்பொழுது தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் போகிறார். அதன் பிற்பாடு என்ன ஆச்சுன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அந்த கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழாவில் பரிசீலனை அந்த வார்த்தைக்கு உதாரணம் சொல்கிறாரு நகைச்சுவையாக. சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எழுந்து அரசாங்கத்திடம் இந்த திட்டம் என்னவாயிற்று, அந்த திட்டம் என்னவாயிற்று என்று கேட்கும்பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த திட்டம் அரசின் பரிசீலனை இருக்கிறது என்று கூறினால் அந்த நபர் சற்று அமைதியாக அமருவார். ஆனால் ஒரு அமைச்சர் எழுந்து அந்த திட்டம் அரசின் பரிசீலனை இருக்கிறது என்று கூறினால் அந்த திட்டம் அரசிடம் இல்லவே இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். சொல்லும்பொழுது அத்தனை பேரும் சிரிச்சாங்களாம். இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கோட்டையிலே சரி, அவருடைய ராமாவர் வீட்டிலே சரி, டி நகர் ஆஃபீஸ்லேயும் சரி, யார் மனுக்கள் கொடுத்தாலும் முக்கியமாக ஏழைகள், நம்மை போன்ற ஏழைகள் மனுக்கள் கொடுத்தாங்கன்னா அந்த மனுவை பார்த்து அதை நிவர்த்தி செய்வாராம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் உறக்கம் என்பது தேவை. ஆனால் அந்த 7 மணி நேரம் உறக்கத்தில் கூட தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் என்று கனவு கண்டு அந்த கனவை நிஜ வாழ்க்கையில் ஏழை மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக்கி இந்தியாவையே அண்ணாந்து பார்க்க வைத்த, திரும்பி பார்க்க வைத்த, உலகம் போற்றும் உத்தமமான 2 முதலமைச்சர்கள் தான் நாம் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஐயா அவர்களும், நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் தங்கத்தாரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். Until then, take care, bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.